இன்னைக்கு நம்ம காமனா பேசுற டாபிக் என்னன்னா குழந்தைகளுடைய உணவு முறைகள், அதனால தாய்மார்கள் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ். Environ Life Science Limited, partnering for life. டாக்டர் ராஜாராமன், குழந்தை நல மருத்துவர், டிபி ரோட்ல கோவை சைல்ட் கேர் சென்டர்ங்கிறதுல இருக்கேன். இன்னைக்கு நம்ம காமனா பேசுற டாபிக் என்னன்னா குழந்தைகளுடைய உணவு முறைகள், அதனால தாய்மார்கள் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ். இதுல ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் தாய்மார்கள் என்னென்ன அதுல தவறுகள் பண்றாங்க, அப்புறம் நம்ம அதை சரி செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் மட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தாய்ப்பால் தான் உலகத்திலே சிறந்த உணவு. அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மோஸ்டா எல்லா மதங்களும் அதை ட்ரை பண்ணி அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். அது இதுன்னு நிறைய மித்ஸ் அதாவது சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. டெஃபினட்டா ஒண்ணுமே கிடையாது. எந்த விதமான இது இருந்தா இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எந்த விதமான அறிகுறிகளும் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு எல்லாருமே தாய்ப்பால் கொடுங்க. அதனுடைய நன்மை மாதிரி வேற எதுவுமே உலகத்துல சிறந்த உணவு கிடையாது. இப்ப அடுத்து என்ன ஸ்டெப்னா, 6 மாசத்துக்கு பிறகு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறதுதான் இப்ப பெரும்பாலான தாய்மார்களுடைய கேள்விக்குறி. அதை எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா செமி சாலிட், அதாவது திட உணவுகள் போகாம திடமும் திரவும் சேர்ந்த கூழ்நிலையான உணவுகள்ல ஆரம்பிக்கிறோம். செமி சாலிட் ஃபுட்டுங்கிறோம் இல்லையா? அது அரிசி கூழ், ராய் கூழ், செர்லாக், அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபுட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபுட்டு கொடுக்கும்போது வர்ற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் என்னன்னா, பெரும்பாலான தாய்மார்கள் பண்ற தவறு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட உணவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஒரு கப்புலையோ ஒரு கிண்ணத்திலையோ இவ்வளவு இது பண்ணோம்னா அது அவ்வளோத்தையுமே கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளை பெரிய ஆட்கள் மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், பெரிய பெரிய அளவான மீல் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. டெஃபினட்டா குழந்தைய அதை சாப்பிடாது. ரெண்டாவது, அதை நம்ம எப்படி இது பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி, மேபி 8 டைம் 7 டைம் 6 டைம் அந்த மாதிரி சாப்பிட்றது ஊட்டுறது தெரியாம குழந்தைக்கு நம்ம ஊட்டணும். ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 வாய் 5 வாய் போதும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னும் 4 வாய் 5 வாய் அந்த மாதிரி நீ கொடுத்தாதான் குழந்தைக்கு நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்காம கொடுக்கறது தெரியும். உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய தேவைக்கும் நீங்க சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் குழந்தைய ஃபீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா எந்த குழந்தையும் ஏத்துக்காது. ரெண்டாவது, டேஸ்ட். சில பேர் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்குன்னு சில நிறைய உலகத்துல ஓடுது. இப்படி சாப்பிட கொடுக்கணும், இது கொடுக்கணும், அதை குறைச்சி கொடுக்கணும், இதை குறைச்சி கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்கும்போது முதல்ல நான் சொல்றது, தாய்மார்கள் அந்த உணவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களாலே அதை சாப்பிட முடியாது. அவங்களாலே அதை சாப்பிட முடியாத போது குழந்தையால அதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு ஸ்வீட் ஷாப்ல கொண்டு விட்டா கூட எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு மைசூர் பாவ் 1/2 கிலோ மைசூர் பாவ் சாப்பிடுறதுன்னா குழந்தை சாப்பிடாது. அது எவ்வளவுதான் நல்ல உணவா இருந்தாலும் அதுக்கு வெரைட்டி நம்ம கொடுத்து பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி மாத்தி காலையில எந்திரிச்ச உடனே இட்லி. அதுக்கு பெரும்பாலான தாய்மார்கள் பண்ற தப்பு என்னன்னா, இட்லிக்கு பால் ஊத்தி கலக்கி கொடுப்பாங்க. அதை சாப்பிடவே முடியாது, உங்களாலையும் சாப்பிட முடியாது ஒரு வாய் கூட. அதுல நீங்க ஒரு வெரைட்டியா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் பருப்பு தண்ணி, அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்டியா கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடும். டெய்லி இட்லியே கொடுக்கறது, மாற்றி கொடுக்கலாம். எல்லா உணவுகளும் கொண்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். இட்லி, பொங்கல், கிச்சடி, உப்புமா, வெஜிடேரியன் உணவுகள் 1 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். கொடுக்குற உணவுகள் திரவ நிலைக்கும் திடநிலைக்கும் இடையில கூழாவோ மிக்சியில் அடிச்சுட்டோ மத்தில் கரைஞ்சிட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குழந்தை நீங்க விரும்புற அளவுக்கு கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னாக்கா குழந்தை அதனுடைய எதிர்ப்பை காமிக்கும். அதுக்கு சொல்ல தெரியாது.
அந்த எதிர்ப்பை எப்படி காமிக்கும்னா முதல்ல உமட்டும். அப்ப நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா பேசாம இருந்துக்கிறோம். அதை மீறிய நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா வாமிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டே அதனால இருந்து உங்க கிண்ணத்தை பார்த்த உடனே அது வாயவே திறக்காது, ஓடிடும். ஸோ இப்போ நீங்க வெரைட்டியா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகிறது, ஒரு டேஸ்டியான ஃபுட்டு புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் குழந்தை விரும்பி சாப்பிடும். இதுல ஒரு பெரிய கம்பசூத்திரம் அது இதெல்லாம் கிடையாது. சில பேர் என்ன கேட்பாங்க, நீங்க சார்ட் வச்சிருக்கீங்களா, அது வச்சிருக்கேன். இந்திய உணவு பெரும்பாலும் சவுத் இந்தியன் டயட் இஸ் வெரி வெரி பேலன்ஸ்டு டயட். எல்லா விதமான சத்துகளும் சொல்றோம் இல்லையா, புரோட்டீன், ஃபேட்டு, கார்போ எல்லாமே ஒரு சமநிலையில நல்ல விதமா கலந்துதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அதை நீங்க இப்ப கொடுக்குற சோ கால்டு டின்டு ஃபுட்ஸ், இந்த ஐட்டங்கள் பீஸா, பர்கர், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், இதுதான் பிரச்சனையை உள்ள சமாச்சாரங்களுடைய நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் நேர்த்தியாகவும் சமநிலையிலும் ஒரு பேலன்ஸ்டாகவும் உருவாக்கப்பட்ட உணவுகள். அதனால நீங்க அதை எல்லாமே தைரியமா கொடுக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்மளுடைய உணவுகள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்லி திங் நீங்க அதுக்காக மெனக்கணும். இஃப் ஆர் கோயிங் ஃபார் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய உணவுகள் இருக்குது. டு டேக்கன் அஸ் வெஜிடேரியனாக இருக்கிறதுட்டா அதுலேயும் நிறைய இருக்குது. நான் வெஜிடேரியனை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா 1 இயர் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டே கொடுத்துக்கிறது தான் நல்லதும் கூட. இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமான மீல்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, வெரைட்டியாக கொடுக்கணும். நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, நிறைய பல வகைகள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையும் விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதோட சேர்ந்து குழந்தையும் உட்கார வச்சு சாப்பிட்டு பழக்குங்க. கொஞ்ச நாள் வாங்காத அதே எடுத்து அதே சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கங்களையும் உருவாக்குங்க. அது கொஞ்சம் வேஸ்ட் பண்ணும், பரவாயில்ல, தப்பு இல்லை. அது இப்போ எப்பவும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இனிஷியல் டைமில் கொஞ்சம் உணவுகளை தெரிக்கும், வீசி எறியும், அதெல்லாம் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும். எப்போவுமே இந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நம்மளே பண்ணிட்டு இருக்கணும். 3 வயசு 4 வயசு 5 வயசுலாம் நான் குழந்தைகளை பார்த்துருக்கேன். அது ஃபீட் பண்ணாதான் சாப்பிடுவான் அந்த மாதிரி. அப்புறம் இந்த பிஸ்கட், கேக், பிரெட், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், நூடுல்ஸ், இதெல்லாம் தாய்மார்களுக்கான எளிய உணவு. அவங்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் கொஞ்சம் சரி. என்னைக்காவது ஒரு நாள் அவசரத்துக்கு வேற வழி இல்லை, பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகும்போது போத் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும், ஏதோ உடம்பு சரியில்லாத காலங்கள், அந்த மாதிரி 1 நாள் 2 நாள் ரைட், ஓகே. பட் ரெகுலராக கொடுக்குறதோ, ரெகுலராக ஸ்கூலுக்கு அதில் பேக் பண்ணி அனுப்புறதோ தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு குழந்தைகளை அடிமைப்படுத்தினீங்கன்னா அப்புறம் அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 6 மாசத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் எல்லா திட உணவுகளையும். அந்த உணவுகளை 6 மாசத்துல ஆரம்பிக்காமல் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டுக்கவும் முடியாது 6 மாதத்துக்கு பிறகு. மற்ற உணவுகளை ஆரம்பிக்கலைன்னா ஃபுட் ரிஜெக்ஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ சாப்பிடாதுங்க குழந்தைங்க. மற்ற ஃபுட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 6 மாதத்துலேயே நீங்கள் ஒவ்வொரு ஃபுட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இது சொல்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது ஒரு கடினமான வேலை தான். அஃப்கோர்ஸ் குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு ஈஸியான வேலை இல்லை இப்போ இருக்க காலங்கள். ஏன்னா அப்போல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது. ஒரு பெரிய குடும்பம் இருக்கும், கூட்டு குடும்பம். வீட்டில் யாராவது ஒரு ஆள் they'll take care of the baby. இப்போ அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, அவ்வளோதான் மேக்சிமம். பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கும்போது அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரியமான விஷயம். சரி, ஒரு பெரும் போராட்டத்துக்குள்ள தான் மக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இது வேற வழி இல்லை. ஃபுட் கல்ச்சர், ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைகளுக்கு அந்த புகுத்தினா தான் அது வளரும்போது ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி பெரிய குழந்தை, சின்ன குழந்தை எல்லாத்துக்கும் அடிக்கடி ஃபுட்டுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்க. இங்கிலீஷில் சொல்கிறது ஹேட் ரெவரன்ஸ் டு த ஃபுட். அதாவது இந்த உணவு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உணவு நம்மகிட்ட வந்திருக்கு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் குழந்தை வேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க, வேண்டியதில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டில் வச்சு அதை சாப்பிட்டு முடிச்சு வாங்கி சாப்பிடணும், தப்பு இல்லை. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணாது. இந்த ஃபுட்டு கிடைக்காம எவ்வளவோ மக்கள் இருக்காங்க உலகத்தில். நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோலையோ அதில் கமெண்ட்ஸ்லையுமே நாங்கள்
பதில் சொல்றோம். நன்றி, வணக்கம்.